ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமே மாறட்டும். நம்முடைய மனசாட்சியை, நம்முடைய உள் உணர்வுகளை நம்மை குற்றமாய் தீர்த்து விடக்கூடாது. நம்ம மனசாட்சியை நம்மளை தெளிவா திருப்திகரமா வாழ்ற மாதிரி காட்டணும். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். நம்முடைய உள் உணர்வுகள் நமக்கு தெரியும், காட்டி கொடுக்கும். ஒரு 12 வயது பையன் ரட்சிக்கப்பட்டான். ஒரு கூட்டத்தில் போய் ஒரு 6th படிக்கிற வயது, அறியாத வயது. அவன் தன் நண்பர்களோடு சொன்னான், என் வாழ்வில் இயேசு வந்தா நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனமாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னான். நீங்க நினைக்கலாம், 12 வயசுல ரட்சிப்பாரா? நான் என்னுடைய 12வது வயதில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றேன். காரணம், ஒரு சகோதரி எங்களை சிறுவர்களை கூப்பிட்டு வைத்து ஜெபித்து பரலோகம், நரகம், பாவம் எது என்று சொன்ன போது அழுது ஒப்பு கொடுத்து அந்த உள் உணர்வுக்குள்ள அந்த சந்தோஷத்தையும் அந்த அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட ஞாபகம் எனக்கு உண்டு. வருடங்கள் உருண்டோடிற்று. ஆனால் கிட்டத்தட்ட 44 வருடங்களாக இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனை கேட்டாங்க, சொப்பனம் கண்டியா? இல்லை. தரிசனத்தை பார்த்தியா? இல்லை. கடவுள் நேரடியா பார்த்தியா? இல்லை. சத்தம் கட்டிச்சா? இல்லை. அப்ப எப்படி சொல்ற? அவன் சொன்னா, நம்ம நாட்டில் நான் பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்க போகிறோம். அப்ப மீன் நினைச்சுவோம், ஆழத்துல தூண்டில் எறிவோம். மீன் அங்கே பிடிச்சிட்டுங்கிறது சத்தம் கேட்குமா? தெரியாது. அப்ப நமக்குள்ள கையில வச்சுக்கிற தூண்டியல் ஒரு இழுப்பு ஏற்படும். ஒரு மிதப்பு கட்டைன்னு சொல்லுவாங்க. நானும் சின்ன வயசுல விளையாட்டா மீன் பிடிக்க போயிருக்கிறேன். ஒரு மேல மிதப்பு கட்டை போட்டிருப்போம். அது அப்படி மீன் பிடிச்சி இழுத்த உடனே உள்ள இழுக்கும். நமக்கு உணர்வுகள் தெரியும். அப்ப அதுல மீன் இருக்கிறதுங்கிற உணர்வுல நம்ம சுத்தி வெளியெடுக்கிறோம். அதுல மீன் மாட்டி கொடுக்கிறது. இது போலதான் மனம் திரும்புகிற உணர்வு எனக்கு இருக்கிறது, சந்தோஷம் அந்த உணர்வு இருக்கிறது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உணர்வு எனக்கு இருக்கிறது என்கிற சத்தியத்தை நண்பர்களுக்கு 12 வயது பையன் சொல்லிக் கொடுத்தார். இத்தனை உண்மை. நம்முடைய மனசாட்சியை நம்ம குற்றவாளியை தீர்த்து விடக்கூடாது. இந்த காலையில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:16. ரோமர் 8:16. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. உங்களுடைய மனசாட்சி சொல்லணும், நீ தேவனுடைய பிள்ளை, நல்லா தான் இருக்கிற, நல்லா ஜபிக்கிற, நல்ல வேத வாசிக்கிற, நல்ல ஆராதிக்கிற அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வை தர வேண்டும். ஆண்டவற்றை கேளுங்க. என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சங்கீதக்காரர் கேட்கிறார். ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, உணர்வற்ற தலைமுறை கூட சில துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தைகளினாலே வீணார்கள். உணர்வில்லாத ஒரு இருதயம் இருள் அடைந்தது. பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க, உணர்ச்சியற்ற தோலின் பகுதி தொழுநோயின் ஆரம்பம். குஷ்டரோகத்தின் ஆரம்பம் என்ன தெரியுமா? ஸ்கின்ல ஒரு கம்பி வச்சு குத்துறா, ஒரு ஊசி வச்சு குத்துறா, அதுல அந்த உணர்வுகள் இல்லைன்னா அது குஷ்டரோகம் வந்துட்டுன்னு அர்த்தம். தோத்துறோம். உங்க வாழ்க்கை எப்படி? உணர்வு இருக்கிறதா? என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று ஆண்டவற்றை கேளுங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவார். நல்ல நாளாய் மாறட்டும். தகப்பனே, நாளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மை கிருபை தங்கட்டும். நல்ல உணர்வை பிள்ளைகளுக்கு தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.